அறுவடையை நோக்கி நாடகம். அஸ்வின், நேத்து நியூஸ் பாத்தியா? என்ன நியூஸா? அதெல்லாம் பாக்குற பழக்கம் இல்ல. ஆமா, என்ன ஸ்பெஷல் நியூஸ்ல? அதுவா, இதோ நீயே பாரு. ஓ, லைவ் நியூஸா? வெரி இன்ட்ரெஸ்டிங். விண்வெளியில் புதிய உலகை படைக்கலாம் என்ற முயற்சியில் இஸ்ரோ புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. விண்வெளியில் வேளாண்மை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் வெற்றியை தந்திருக்கிறது. விண்வெளியில் தாவர வளர்ப்பிற்கான பரிசோதனை முயற்சியாக PSLV C-60 ராக்கெட் மூலம் 24 செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்பியது. அதில் கிராப்ஸ் எனப்படும் VSSC துணை செயற்கைக்கோளும் ஒன்று. அதில் புவியீர்ப்பு சக்தி குறைவாக உள்ள விண்வெளியில் தாவரங்களை வளர்க்கும் முயற்சியில் 8 காராமணி விதைகளை வைத்து விஞ்ஞானிகள் அனுப்பினர். 7 நாட்களுக்குள் விதைகள் முளைக்க வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் நம்பினர். ஆனால் 4 நாட்களில் விதைகளிலிருந்து துளிர்விட ஆரம்பித்தது இந்திய விண்வெளி பயணத்தில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. விதைகள் பச்சை நிறத்தில் துளிர்விட ஆரம்பித்ததை இஸ்ரோ தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். என்ன நியூஸ பாத்தியா? அடேங்கப்பா, விண்வெளியில விவசாயமா? யாரா இவங்கெல்லாம்? அதோ அங்க பாரு, த கிரேட் சயின்டிஸ்ட். வா வா, போய் பார்த்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம். நீயே போடா, நான் வரல. டேய் வாடா, ப்ளீஸ் ப்ளீஸ், போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். அட போடா. டேய், இப்போதைக்கு இவங்க தாண்டா ஹீரோ. இவங்களும் ஹீரோ தான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹீரோக்களை நான் காமிக்கிறேன், வா என் பின்னால. இவங்களுக்கும் மேல ஹீரோஸ் இருக்காங்களா? அது யாருடா? அதோ அங்க நிலத்துல உழுதுட்டு இருக்காங்க பாரு, அவங்கதான். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி விவசாயி என்னடா கடவுள் ஏனோ முதலாளிங்கிறாங்க? ஆமா, கடவுளா வணங்க வேண்டியவங்க இவங்க. ஆனா இப்ப அவங்க நிலைமை என்ன தெரியுமா? அப்படி என்னாச்சு? நல்லா தானே இருக்கிறாங்க. நீ வேற, விளை நிலங்கள் எல்லாம் கூறு போட்டு வித்தாச்சு. அவங்க உழைப்ப புறக்கணிச்சுட்டு எல்லாம் பீஸா பர்கர்னு வழி மாறி போயாச்சு. மனுஷனோட ஆரோக்கியமே கெட்டு போச்சு. பேரு தெரியாத நோயெல்லாம் நாட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. இவங்களை கஷ்டப்படுத்தணும், இப்ப நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு நிக்கிறோம். அப்படி என்ன கஷ்டப்படுத்தணும்? அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க? என்ன கஷ்டமா சொல்ல வராங்க கேளு. ஊருக்கே பாடுபட்டு சோரெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடா. நீருக்கு வழியே இல்ல புலம்புதடா. ஆகாரம் அள்ளி தந்து ஆதாயம் தந்த கூட்டம் வெந்து நொந்து வெக்கப்பட்டு கேக்குதடா. கண்ணீர் வத்தி போய் கலங்குதடா. அன்னமிட்ட கைகள் எல்லாம் ஆகாயம் பாக்குதடா. ஏறு பூட்டி உழுத கூட்டம் ஏக்கப்பட்டு சாகுதடா. ஒரு பிடி
ஒட்டுமொத்த குரலை தந்தா தன்னாலே ஓய், மாற்றங்கள் மாற்றம் காணும் ஒன்னால கருவேல மரத்தை வெட்டி முன்னாலே ஓய், கால்நடைய கட்டி காப்போம் கண்ணால உழவுக்கு கை கொடுப்போம் உழவனுக்கு தோல் கொடுப்போம் பசுகிக்கும் பாமரன பகவான போல் மதிப்போம் நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் என்று வைப்போம் விவசாய அச்சாணி விவசாய மதிப்போம். நாடு கெட்டு போச்சு, விவசாயம் குறைஞ்சு போச்சு, விளைநிலங்களை வித்தாச்சு. மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகணும்னா என்னதான் தீர்வு? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்படியா? அது என்ன வழி? இதோ இதை சொல்றதுக்கு தான் அவங்க வராங்க. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். மழையின் பெருமை நாம் அறிவோமே அத வரவழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மாட்டோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே. அஸ்வின், இதுல இருந்து நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாட்டு முன்னேற்றத்துக்கு அறிவியல் வளர்ச்சியும் வேணும், அதை விட முக்கியம் நமக்கு உணவு கொடுக்கிற விவசாயிகள். அப்பாடா, இந்த பொங்கல் திருநாளையாச்சு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேயே. சரி வா, போய் சந்தோஷமா பொங்கல் கொண்டாடலாம். என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? ஒரு ஆட்டப்பாட்டத்தோட கொண்டாடலாமே. பொங்கல்னா ஆட்டம் பாட்டம் இல்லாமையா? இதோ ரெடியா நிக்கிறாங்க பாரு, வாங்க கேர்ள்ஸ். தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையம் தீயம்